என்னோட பேர் பூங்குடி நாகராஜன். என்னோட வயசு 38 ஆச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நானும் இந்த மாதிரி ஒரு செஷன் பாக்குறதுக்கு பிஃபோர் வந்து அன்ஹெல்தியான சுச்சுவேஷன் தான். பட் என்னன்னா நர்ஸுங்க நானு. சரியா, இங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தாட் இருக்கும் அப்படின்னா, எனக்கே எல்லாமே தெரியுன்ற தாட். ஏன்னா செல்ஃப் மெடிகேஷன், நானா மருந்து மாத்திரைகளையும் ஊசிகளையும் போட்டுப்பேன். அதனால எனக்கே எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 8 வருஷமா சிவியரான மைக்ரைன் ஹெடேக் இருக்கும், சைனஸ் ஹெடேக் இருக்கும், ப்ரெஷர் வந்து 160 இருக்கும். மாறி மாறி எனக்கு தலைவலி இருந்துட்டே இருக்கிறதுனால ரெண்டு பெயின் கில்லர்ஸ் டேப்லெட்ஸ் போடுறது, நரம்புல நானே ஊசி போட்டுக்கிறது, இந்த மாதிரி வந்து மெடிகேஷன்ஸ் எடுத்துப்பேன். அது மட்டும் இல்லாம சிவியரான பேக் பெயின் இருக்கும், முட்டிக்கால சவுண்டோட வலி இருக்கும், காலையில எழுந்திரிச்ச புதிக்கால் கீழே ஊன முடியாது, டான்சல், பைல்ஸ், கிட்னி ஸ்டோன் வந்து 15 வருஷமா 10 mm ஸ்டோன் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஓப்பன் சர்ஜரிக்கெல்லாம் அசிஸ்ட் பண்ணால்தான். அதனால எனக்கு தெரிஞ்ச டாக்டரேட்டை நான் வந்து காமிச்சிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒருக்க போய்ப்பேன், அட்மிட் ஆகிப்பேன், ட்ரிப் போட்டுப்பேன். அப்புறம் அதுக்கும் பெயின் கில்லர்ஸ் எடுத்துப்பேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்படியே கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து இன்னும் சொல்றதுக்குள்ளே கிட்னி ரொம்ப சஃபர் ஆகும், நீ பேசாம ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கோ, லேசர் பண்ணிக்கோ அப்படின்னா. நான் அவர்கிட்ட கேட்டது ஒண்ணுதான், நான் பண்ணிக்கிறேன் டாக்டர், எனக்கு திரும்பி வராதா அப்படின்னு. ஏன்னா நான் வந்து 12வது படிச்சு முடிச்சதுல இருந்து 15 வருஷமா எவ்ரி சிங்கிள் இயர் இது வந்து கிட்னி ஸ்டோன் எனக்கு வந்துட்டே இருக்கும். அப்போ டாக்டர் என்னை பார்த்து சிரிச்சுட்டே கேட்டாரு, நீயே எப்படி கேட்கலாமா அப்படின்னு. அப்புறம் அதுக்கு எதுக்கு டாக்டர் நான் சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு டைம்ல என் ஃப்ரெண்டு வந்து அவங்க வெயிட் லாஸ் பண்றதுக்காக என்ன கூட துணைக்கு தாங்க கூப்பிட்டு போனாங்க. நான் இப்ப தெரியுதா ஏன் வந்து நான் லக்கியான பீப்புள்னு சொல்றேன்னு. அப்படிதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் போனேன். அங்க போய் அவங்க கோச்சர் சொன்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த 2 நாள் ட்ரையல் ஷேக் கிளப் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 நாள் ட்ரையல் ஷேக் வந்து 3ஆவது நாள் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த ரிசல்ட்ஸ் புடிச்சு போய் தான் கண்டினியூ பண்ணேன். 3ஆவது நாள் வந்து பாத்தீங்கன்னா தலைவலி வந்து வலி மாத்திரை இல்லாம குறைஞ்சது. ஒரு 1.5 கிலோ வெயிட் லாஸ் ஆச்சு. அந்த ரிசல்ட்ஸ் இம்ப்ரெஸ் ஆகி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 மாசத்துல 12 கிலோ வெயிட் குறைக்கிற ப்ராசஸ்ல எங்கிட்ட இருந்த பேக் பெயின், நீ பெயின் சுத்தமா இல்ல, டான்சல் அல்சர் இல்ல. இப்ப டோட்டலா இப்ப வரைக்கும் 17 கிலோ வெயிட் குறைச்சு. எந்த டாக்டர் என்ன சர்ஜரி பண்ணிக்க சொன்னாரோ அதே டாக்டர் ஸ்டோன்ல ஒண்ணுமே இல்ல, கிளியரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது வந்து என்னோட ரிசல்ட்ஸ். அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரிசல்ட்ஸ் பிடிச்சி அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு கொஞ்ச நாள் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணலீங்க. ஆக்சுவலா நான் மட்டும்தான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன். அவருக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்படிலாம் பண்ணி நீ வெயிட் குறைக்காது அப்படிதான் சொன்னாரு அவரு. ஏன்னா இவர் வந்து முத்தூர்ல கலெக்ஷன் மேனேஜர், நிறைய பிரான்ச்சஸ் வந்து இவரோட கண்ட்ரோலு. அப்ப என்னன்னா ரவுண்டிங்கே இருப்பாங்க, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு. நான் சொல்றதை தவிர மத்த யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு. அப்ப நிறைய வந்து நெகட்டிவ் கேட்டு என்னன்னா இதெல்லாம் பண்ணாத, சைட் எஃபெக்ட் வந்துடும், இதே மாதிரிதான் எப்ப பார்த்தாலும் பேசுவாரு. ஆனா ஆக்சுவலி இவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட ரிசல்ட்ஸ் பார்த்தாரு. நான் நல்லா இருக்கேன். நான் வந்து எனக்கு ஜாமத்துலதான் போய் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் என்ன இவர் கூப்பிட்டு போவாரு. இவரே ஒர்க் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு வராருன்னே தெரியாது. ஏன்னா மந்த் எண்ட் எல்லாம் ஆச்சுன்னா 12 மணிக்கு ஜாமத்துல வருவாரு. வந்தோடனே என்னைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு 1.5 வருஷமா வந்து நீ எந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போல, ஒரு மெடிசன் டேப்லெட்ஸ் எதுவும் வாங்கி தரல. அப்ப என்னோட ரிசல்ட்ஸ் பாக்குறாரு, பட் ஆனா ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நிறைய நெகட்டிவ் தான் வந்து அவருக்கு மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து என்னோட குழந்தை, அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணி அவளுக்கு ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. எங்க ரிசல்ட்ஸை பார்த்துட்டு பட் இவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமாங்க, இந்த எஜுகேஷன் செஷன். இப்ப நான் சொன்னேன்ல வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்களோ ஃபேமிலியா பாருங்கன்னு. நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்பீக்கர்ல வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு தான் எஜுகேஷன் செஷன் கேட்பேன். அப்ப வந்து சார் பேசுற அந்த ஹெல்த் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பேசுவார். அது ப்ளூ பிரிண்ட் செஷன். இந்த 2 வந்து பார்த்துட்டு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. இவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, எப்பவுமே கோல்டே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப், ப்ரெஷர் 170-100 இருக்கும். எப்ப எந்த டைம்ல டென்ஷன் ஆகுறாருன்னு யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவரு. அப்புறம் வந்து ஃபேட்டி லிவர் 2nd கிரேட். என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர்னால வந்து லிக்கர் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சதுனால என்னாச்சுன்னா 2nd கிரேடு. லைஃப் லாங் மெடிசன் வந்து நீங்க எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல செஷனை பார்த்துட்டு இதெல்லாம் சரியாகும் போல அப்படி யோசிச்சுட்டு அப்போ அரை மனசோட ஸ்டார்ட் பண்ணவர்தான். அப்புறம் ப்ளூ பிரிண்ட் செஷன் பார்த்துட்டு இவ்வளவு விஷயங்கள் இதுல சொல்லி தராங்களா அப்படின்னு டே பை டே பேசிஸ்ல அந்த செஷன்ல கனெக்ட் ஆனதும், இந்த செஷன் இவர் பார்த்தது மட்டும்தான் இவர் இவ்வளவு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம். இவர் ஒரு 23 கிலோ வெயிட்ட குறைச்சாரு. அந்த ப்ராசஸ்ல எந்த டாக்டர் வந்து நீங்க லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணும்னு சொன்னாரோ அதே டாக்டர் ரீசெண்டா ஒரு சிடி எடுத்து பார்த்துட்டு, ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சின்ன வீக்கம் கூட இல்ல, நல்லா இருக்கு, நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸலண்டான ரிசல்ட். நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி பாருங்க 19 வருஷம் ஆச்சு. 2006ல கல்யாணம் ஆச்சு. எங்களோட லைஃப் ஜேர்னி பாருங்க. யாருக்குமே வந்து இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வெயிட் லாஸ் கிடையாது. நீங்க வந்து என் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துருங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
நீங்க பாருங்க எப்படி இருந்த கப்பல் எவ்ரி சிங்கிள் இயர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு வந்திருக்கோம்னு பாரு. போட்டோ இருக்காது, இவ்வளவுதான் எங்ககிட்ட போட்டோ, நம்ம போட்டோ எடுத்துக்க மாட்டோம், சிரிக்க மாட்டோம். ஆனா இப்ப பாருங்க 19 வருஷம் ஆச்சு. ஒரு மனசு இப்படி இருந்து இப்படி மாற முடியுமான்றதுக்கு உண்மையாவே நாங்க ஒரு உதாரணம் தான். ஒரு ஹியூமனுக்கு எதெல்லாம் பாசிபிளோ இன்னொரு ஹியூமனுக்கு அதெல்லாம் பாசிபிள். முதல்ல குழந்தைங்க வந்து நம்ம சொல்றத செய்யாது, செய்யறத செய்யும். கரெக்டா? இதோட விளைவு பாருங்க. என்னோட பொண்ணு நான் எப்ப ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஹெல்த் ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது, இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது என்னோட குழந்தைக்கு டிப்ஸ் நியூட்ரிஷன். ஸோ இவளுக்கு எப்படி இருக்குன்னா, கிளைமேட் மார்ச்னாவோ ஸ்வீட்டா சில்லுன்னு எதையாவது வாயில வச்சுட்டாவோ இமீடியட்டா ட்ரை காஃப் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் இரும ஆரம்பிச்சானா கீப்பான்னு இரும்புவா. த்ராட்ல புண்ணாயிட்டு சம்டைம்ஸ் துப்புனா ரத்தமே வரும். தூங்க முடியாதவளால, ஏன்னா விகாரத்தை இருமனால செஸ்ட்ல ரொம்ப பெயின் ஆகுதுன்னு சொல்லுவான். நான் என்னோட கஷ்டத்தை விட இவ படுற கஷ்டத்தை கண் கொண்டு பார்க்க முடியாது. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் விசிட். எனக்கு நல்லா தெரியும், நான் இவளுக்கு கொடுக்குற சிரப்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளவு சைடு எஃபெக்ட்னு தெரியும். ஆனா வந்து என்னன்னா வேற வழி இல்ல, அப்போதைக்கு அதை சப்ரஸ் பண்ணுன்றதுக்காக நிறைய சிரப்ஸ். அவங்க டாக்டர்ஸ் எவ்வளவு எம்எல் சொல்றாங்களோ அதை விட 2 மடங்கு 3 மடங்குலாம் ஊத்துவேன். ரொம்ப தப்புன்றது எனக்கு நல்லா தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பார்த்து கொடுக்கணும்னு நினைப்போம். கடையில எல்லாம் என்னெல்லாம் செக் பண்ணி வாங்கி கொடுக்குறீங்க, சரியா? அது கூட தெரியாம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? உண்மைக்குமே நான் என்ன பார்த்தேன்னா, என் கோச்சஸ் குழந்தைங்க ரிசல்ட்ஸ் பார்த்தேன், எனக்கும் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சு. இமீடியட்டா முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சது என் குழந்தைக்கு தான். 6 வருஷம் ஆச்சு அவளுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற. ஆக்சுவலா இப்போ ஆர்கனைஸ்டான பொண்ணு, ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி மெச்சூர்ட் ஆனா. அவளோட சைக்கிளிங்லயுமே எந்த ஸ்ட்ரகிளுமே கிடையாது. ஏன் பர்டிகுலரா நான் இதை சொல்றேன் அப்படின்னா, என்னோட ரிலேட்டிவ் குழந்தைங்களை எல்லாம் நான் பாக்குறேன். இப்பவே ஸ்கூல் காலேஜ் தான் படிக்கிறாங்க. இப்பவே பீரியட்ஸ் டைம்ல வந்து ரொம்ப அந்த ரெஸ்ட் லீவு பெயின், இப்ப பிசிஓஎஸ்ல சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இவகிட்ட நான் ஒரு நாள் கூட அந்த மாதிரி எதுவுமே பார்த்தது இல்லை. ஏன்னா 6 இயர்ஸா நியூட்ரிஷன் எடுத்துட்டு இருக்கா. சோ இன்னைக்கு நானும் என்னோட ஹோல் ஃபேமிலி இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். பாருங்க, என்னோட பொண்ணு என்னை விட நல்ல ஹைட்டு, நல்ல க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். 10th படிக்கிறான். நான் பயம் இல்லாம அங்கிருந்து இங்க விட்டுட்டு வரேன்னா எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருப்பா. அவ ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கு காரணமும் இந்த செஷன் தான். வீட்டுல இருந்து நான் செஷன் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி தர வேண்டாம், நம்ம இருக்கிறத பாக்குறாங்களா, ஃபிட்னஸ் நான் கனெக்ட் ஆகுறது, ஃபிட்னஸ் நான் பண்றது, செஷன்ல கனெக்ட் ஆகுறது அவங்களை பாக்குறதுனால அவ ஆட்டோமேட்டிக்கா அவ பாத்துக்கிறான். எனக்கு அதுவே போதும். பேரண்ட்ஸ்க்கு அதானங்க வேணும், அதுக்கான ஓடி உழைக்கிறோம். கரெக்டா? என் குழந்தை ஹெல்த்தியா இருக்கு, நானும் என்னோட ஹோல் ஃபேமிலியும் ஆரோக்கியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்த டெசிஷனே அதுதான். நானும் என்னோட வீட்டுல யாருமே ஐசியூக்குள்ளேயோ வெளியே இருக்க கூடாது. இது ஏன் பர்டிகுலரா காட்டுறேன்னா, நிறைய பேரு ப்ரோக்ராம் வந்து பிரேக் பண்றதுக்கு, அப்புறம் வந்து செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணாததுக்கு நிறைய ரீசன் சொல்வீங்க. கரெக்டா? இது வந்து எனக்கு ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட், இன்னும் 1 மந்தே கம்ப்ளீட் ஆகவே இல்லை. என்ன பார்த்தா பாருங்க ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியுதானே. நாளைக்கு 4ஆம் தேதி வந்துச்சுன்னா 1 மாசம் ஆச்சு. சரியா? அந்த புண்ணெல்லாம் போடல, பயந்துருவீங்க போட்ட அந்த மாதிரி இருந்துச்சு என் காலெல்லாம். ஆக்சுவலா என்னால நடக்கவே முடியாது. 1 வாரம் என்ன தூக்கிட்டு தான் போனாங்க. ஆனாலும் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தாலும் இந்த செஷனை நான் பிரேக் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த எஜுகேஷன் செஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுக்கறது அப்படின்னா இந்த செஷன்ஸ் தான். இந்த ஃபுட்டு வெறும் ஃபுட்டு மட்டுமே ரிசல்ட்ஸ் கொடுத்துறாது. உங்க கோச்சும் இந்த செஷனும் தான். ஃபிட்னஸ் செஷன் அண்ட் இந்த எஜுகேஷன் செஷன். ஸோ பீப்புளை மல்டிபான்னு பாக்குறது, சார் சொல்ற இன்ஃபர்மேஷன் கேட்கறது, இதுதான் உண்மையாவே நான் இவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு காரணம். போன் பிராக்சர் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. எக்ஸாக்டா 15 நாள்ல டாக்டர் சொன்னது என்னன்னா 60% வந்து கூடிடுச்சு, கட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உள்ள ஃபுல்லா காயும் ஸ்டிச்சு தீ பிடிச்சிக்கும், அதனால கட்டு வேண்டாம், நீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நான் பண்ணது என்னன்னா, நம்மளோட அடிஷனல் நியூட்ரிஷன் தான். கால்சியம், ஜாயிண்ட் சப்போர்ட், லைஃப் லைன், காலையில மத்தியானம் நைட்டு. உங்க கோச்சஸ் சொல்லுவாங்க, நீங்க என்ன மாத்திரையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வெளியில நம்ம வாங்கி சாப்பிடுற மாத்திரையை விட இது எவ்வளவு பெட்டர்னா, இது பியோர் நியூட்ரிஷன். சரியா? இது என்னன்னா எல்லாமே நேச்சுரல். ஓகே, ஸோ நேச்சுரல் சோர்ஸ் எப்படி நம்ம வந்து ஆப்பிள்லாம் கட் பண்ணி வச்சோம்னா ஆக்சிடைஸ் ஆகும் அந்த மாதிரி. சரியா? அது மட்டும் இல்லாம நேச்சுரல் ஈஸியா பாடியில அப்சர்வ் ஆகும். அதோட விளைவு என்னன்னா, நான் குயிக் ரெக்கவரி ஆகிறது எனக்கே நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இப்போ கிளப்ல இருந்தா பேசுறேன். ஸ்டெப்ஸ் ஏறி நான் நடந்து வந்து 2வது மாடியில் உட்காந்து கிளப்ல பேசிட்டு இருக்கேன். சரியா? ஸோ யாருமே வந்து செஷன் அட்டென்ட் பண்றதுக்கு வந்து ரீசனே சொல்லாதீங்க. நீங்க ஒரு விஷயத்த பார்க்க இப்ப இதெல்லாம் பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு என்னால முடியுன்ற கான்பிடென்ட் வரதே இந்த செஷன்ஸ் நீங்க பார்க்கும்போது தான். அது கிளப்ல உட்காந்து பாருங்க. ஓகேவா? ஸோ சாருக்கு மனசார வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். டெய்லி பேசிஸ்ல இந்த எஜுகேஷன் செஷன்ல நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ மெயினா என்ன பண்ணணும்ன்றதை விட என்ன பண்ணக்கூடாதுன்றது டெய்லி பேசிஸ் நான் கத்துக்கிட்டே இருந்தோட விளைவுதான் என்னால இந்த அளவு வந்து நான் என்னோட ஸ்கில்லையும் நாலேஜையும் டெவலப் பண்ணிக்க முடிஞ்சு. ஸோ நான் சாருக்கும் மேம்க்கு வந்து நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவிசுந்தரம் சார்,
ஸோ அவரோட ப்ளூ பிரிண்ட் செஷன்ல வந்து நிறைய விஷயங்களை எடுத்து இன்னைக்கு அப்ளை பண்ணி நாங்க 2 பேருமே ஒரு பார்ட் டைம் கோச்சா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் ஃபுல் டைமா கோச்சா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல டிராவல் பண்ணி போய் கத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்குள்ள முக்கியமான காரணம் என்ன, ரவி சாரோட ப்ளூ பிரிண்ட் செஷன். இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் வந்திருக்கவே மாட்டாரு. ஸோ அவருக்கு நான் வந்து மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளூ பிரிண்ட்ல நிறைய விஷயங்கள், பினான்ஸ், ஹெல்த்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்னோட மைண்டும் என்னோட பிசிக்கும் இன்னைக்கு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரவிசுந்தரம் சார். ஸோ மார்க்யூஸ் உன்னதமான மனிதர். இந்த மாதிரி ஒரு ஃபுட் எனக்கு கிடைக்கலன்னா, அமிர்தமெல்லாம் கிடைச்சு எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் அமிர்தத்தை கண்ணில் பார்த்தது. இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் இந்த ஃபுட்டை கண்டுபிடிச்ச மார்க்யூஸ். மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன்.